மகா பெரிவா திருடிகளே சரணம். நடந்து மட்டுமே நடக்கும். இந்த பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்ம வாழ்க்கையில் மாற்றங்கள் நிறைய வர்றதுக்கு நம்ம நிறைய பரிகாரங்கள் கொடுக்குறோம் இல்லைங்களா? ஒரு சிலருக்கு அது கரெக்டாக வந்துடுது, ஒரு சிலருக்கு அது சரியாக வர்றது இல்லை. இதுக்குரிய காரணம் என்ன அப்படின்னு யோசித்து பார்த்தீங்கன்னா, ஜோதிட ரீதியாக நம்ம நட்சத்திரத்தையோ நம்ம பிறந்த கிழமையையோ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா ஆக்டிவேட் பண்ணணும். நம்ம ஆக்டிவேட் பண்ணாமல் அப்படியே வச்சுருந்தோம் அப்படின்னா கண்டிப்பாக நம்மளுடைய இதில் வாழ்க்கையில் மாற்றங்கள் அப்படிங்கிறது வராது. இப்போ நம்ம வீட்டில் லைட் எரியுது அப்படின்னா அதுக்கு அந்த பவர் சப்ளை இருக்கணும், நம்ம சுவிட்சை ஆன் பண்ணணும், நம்மளுடைய எஃபோர்ட் அங்கே இருக்கணும். நம்ம அப்படி ஆன் பண்ணாதான் அந்த லைட் எரியும். பவர் சப்ளையும் நம்ம கொடுக்கல, ஆனும் பண்ணல, அப்படியே சுவிட்ச் போர்டு மட்டும் போட்டு வச்சுருக்கீங்க அப்படின்னா அப்போ அது யூஸே ஆகாது இல்லையா? அதே தான் நம்ம ஜாதகம். நம்ம ஜாதகத்தில் நமக்கு இருக்குது, அதனுடைய பலன்கள் நமக்கு அனுபவிக்கணும் அப்படின்னா அதுக்குரிய எஃபர்ட் நம்ம போடணும். விதி அப்படின்னு ஒரு வார்த்தையை சொல்லிட்டு நம்ம வெளியில் போயிடக்கூடாது. அந்த விதியையும் மதியால் வெல்றதுக்கு நம்மளுடைய முன்னோர்கள் வழிவகைகள் கொடுத்துருக்காங்க. அதுக்கு தான் இந்த பரிகாரங்கள். இன்றைக்கி ஒரு எளிமையான வழி என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, உங்கள் ஒரு சிலருக்கு தேதியில் இந்த கிழமையில் பிரச்சனைகள் இருக்கும். என்னென்னா 12 மணிக்கு மேலே பிறந்தால் அடுத்த நாளா இல்லை முன்னாடி நாளா என்ன எடுக்கிறது? ஏன்னா ஒரு சிலர் 6 மணிக்கு அப்புறம் இல்லை சூரிய உதயத்துக்கு அப்புறம் தான் அடுத்த நாள்னு சொல்லுவாங்க. ஒரு சிலர் 12 மணிக்கு அப்புறமே அடுத்த நாள்னு சொல்லுவாங்க. இந்த கன்ஃபியூஷன் இருக்கிறவங்க அதை விட்டுருங்க. உங்களுக்கு நட்சத்திரத்தில் கன்ஃபியூஷன் இருக்காது. உங்கள் நட்சத்திரத்தை அன்னைக்கு என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, ஒரே ஒரு நாள் மாதத்தில் உங்களுடைய முன்னேற்றத்திற்காக ஒரு தட்டு எடுத்துக்கோங்க. தட்டில் தண்ணி விட்டுருங்க. தண்ணிக்கு மேலே ஒரு அகல் விளக்கு வச்சு நல்லெண்ணெய் தீபம் ஏற்றுங்க. எப்போ ஏற்றணும்? இது நீங்கள் குளிக்கலாம் வேண்டாம். காலையில் 4லேருந்து 6க்குள்ளார ஏற்றிடுங்க. வீட்டுக்குள்ளாரே ஏற்றுங்க. எங்கே வேணாலும் ஏற்றலாம். வெளியில் ஏற்றணுமா உள்ளே ஏற்றணுமா எல்லாம் இல்லை. எந்த இடத்துல வேணாலும் உங்களுடைய நட்சத்திரத்தை மனசில் நினச்சி எனக்கு எல்லாம் நல்லதாக நடக்கணும் அப்படிங்கிறத மைண்டில் ஏற்றிக்குங்க. ஏற்றிட்டு இந்த விளக்கை ஏற்றுங்க. அதுக்கப்புறம் நீங்கள் உங்கள் வேலையை பாருங்கள். மாதத்தில் ஒரே ஒரு நாள் உங்கள் நட்சத்திரத்தை நீங்கள் ஆக்டிவேட் பண்ண ஆரம்பிங்க. இல்லை நீங்கள் நாள் தெரியும், எனக்கு சரியாக தெரியும், புதன்கிழமையா வியாழக்கிழமையா வெள்ளிக்கிழமையா எனக்கு நல்லா தெரியும், எனக்கு எந்த ஒரு கன்ஃபியூஷனுமே கிடையாது அப்படின்றவங்க வாரத்தில் ஒரு நாள் செய்ய ஆரம்பிங்க. உங்களுக்குள்ளார எவ்வளோ பெரிய மாற்றங்கள் வருதுன்னு நீங்கள் பார்ப்பீங்க. இப்போ நம்ம சோர்ந்தே கிடக்கிறவங்க ஏதோ ஒரு எனர்ஜி கிடச்சா அவங்க வேலையை எப்படி செய்வாங்களோ அதே மாதிரி நம்ம கிழமைகளும் நம்மளோட நட்சத்திரமும் ஒரு எனர்ஜி கிடச்சி ஆட்டோமேட்டிக்காக வேலையை செய்ய ஆரம்பிக்கும். ரொம்ப எளிமையான வழி தான். காலையில் எந்திரிக்க போகிறீங்க, ஒரு தட்டில் கொஞ்சோட தண்ணி வச்சுட்டு அதுக்கு மேலே ஒரு மண்ணகல். இதுனா பஞ்சபூத தத்துவத்தை நம்ம உள்ளடக்கி தான் இந்த எண்ணெய் தீபம் போட சொல்கிறதே, வேறு ஒன்றுமே இல்லை. நீங்கள் அதை தண்ணியும் சேர்த்து வைக்கிறீங்க, அவ்வளோதான். இது எல்லாமே சேர்ந்து நமக்கு என்ன பண்ணும் அப்படின்னா ஒரு நல்ல ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷன் நமக்கு கொடுக்கும். ரொம்ப எளிமையான வழி. செய்து பலனடையுங்கள். நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ண அனைத்து நல் உள்ளங்களுக்கும் நன்றி. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா அடுத்தவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு ஜாதகம் பார்க்கணும், மருத்துவம் கற்றுக்கொள்ளணும் அப்படின்னா இந்த பதிவில் வரக்கூடிய எனக்கு தொடர்பு கொள்ளுங்கள். நன்றி, வணக்கம். எல்லாம் நல்லதாகவே நடக்கும்.